வேக்சின் தடுப்பு மருந்துகள் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் போடுவோம்னா ஸ்மால் பாக்ஸ் போலியோ வேக்சின்லாம் போடுவோம் இல்லையா, அந்த வேக்சின் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பயாலஜிக்கல் ப்ரிப்ரேஷன் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் அக்யூர்ட் இம்யூனிட்டி டு பர்டிகுலர் டிசீஸ். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக செயல்திறனுள்ள பெறப்பட்ட நோய் தடை காப்பினை தரக்கூடிய உயிரிய தயாரிப்பை தான் நம்ம தடுப்பு மருந்துன்னு சொல்கிறோம். இட் ரிசம்பிள் த டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம். இது எந்த டிசீஸ் நம்ம கொடுக்குதோ அந்த டிசீஸோடைய நோய்க்கிருமியே தான் இருக்கும். நோய்க்கிருமிகளை ஒத்து இருக்கும். அல்லது வீக்கெண்ட் அந்த நோய்க்கிருமியை பலவீனப்படுத்தியிருப்பாங்க. அட்டினியூட்டட் அது செயலுக்கு செஞ்சுருப்பாங்க. இல்லை கில்டு ஹீட் ஏதாவது கொடுத்து கொல்லப்பட்ட நுண்ணுயிரியாகவோ இல்லை அவற்றின் நச்சுப்பொருளாகவோ டாக்ஸின் இல்லை அவர் சர்ஃபேஸில் இருக்க பிரதமாகவோ நம்ம உடம்புல தடுப்பு மருந்தாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த தடுப்பு மருந்துகள் வேக்சின் நமது உடலுக்கு வைரஸ் பாக்டீரியாவுடன் தன்னை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கின்றன. ஹவு டு டிஃபைன் இட் செல்ஃப் இன் வைரஸ் ஆர் பாக்டீரியா இன்வாடிட். ஸோ இந்த வேக்சின் நம்ம உடம்புல எப்படி டெலிவர் பண்ணுறாங்களோ இன்ஆக்டிவேட்டோ அல்லது பலவீனமாக்கப்பட்டோ அல்லது வீக்கன் பண்ணியோ கொஞ்சம் அதோடைய வைரஸ் பாக்டீரியா ஒரு லிட்டிட் பார்ட்டில் தான் நம்ம உடம்புல கொடுக்குறாங்க. அது நம்ம உடம்புக்கு நம்ம தலைக்காப்பு மண்டலத்தை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நோயை அடையாளம் காண்கிறது. சில இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் த ஆர்கானிசம் வித் இட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸிங் டிசீஸ்க்கு எந்தவித கெடுதல் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு எந்த டிசீஸும் கொடுக்காமல் நம்மளை பாதுகாத்து நோயை அடையாளம் கண்டு அளிக்குது இந்த வேக்சின்ஸ். சில சமயம் அதுக்கு பூஸ்டர் டோஸ் கொடுப்பாங்க. அதோடைய செயலை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு ஃபஸ்ட்டு மாதம் போடுவாங்க, 3ஆவது மாதம் போடுவாங்க. அதுமாரி பூஸ்டர் டோஸும் கொடுப்பாங்க. ஸோ இந்த வேக்சின் 3 டைப் ஆஃப் வேக்சின் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வேக்சின், செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின், தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின். முதல் தலைமுறை தடுப்பு மருந்து, 2ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து, 3ஆம் தலைமுறை தடுப்பு மருந்து. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் வேக்சின் தடுப்பு மருந்து லைவ் அட்டினியூட்டட் வேக்சின், கில்ட் ஆர் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், டாக்ஸாய்டு வேக்சின் 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. லைவ் அட்டினியூட்டட் வேக்சின் வீக்கெண்ட் நோய்க்கிருமி பேத்தோஜனாக இருக்கலாம், ஏஜ்டு பேத்தோஜனாக இருக்கலாம், லெஸ் வைரலண்ட் அவ்வளோதான் ரொம்ப தீவிரம் இல்லாததாக இருக்கும். நமக்கு ரொம்ப தீமை கொடுக்கக்கூடாது இல்லாததாக இருக்கும். இந்த வீரியம் இழந்ததாக இருக்கலாம் அல்லது உயிரில் தடுப்பு மருந்தே வயதான செல்களாக இருக்கலாம், அதனுடைய குறைவான வீரியம் கொண்டதாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் தட்டம்மை, குட்டாலம்மை, ரூபெல்லா. எம்எம்ஆர் வேக்சின் சின்னம்மை, வேரிசெல்லா, மெசலஸ், மம்ப்ஸ் அண்ட் ரூபெல்லா அது எம்எம்ஆர் வேக்சின் சொல்லுவாங்க. இந்த லைவ் அட்டென்யூட் வேக்சினுக்கு எக்ஸாம்பிள். 2வது கொல்லப்பட்ட தடுப்பு மருந்து, அது ஹீட்டுனாலேயோ இல்லை அதர் மெத்தட்னாலேயோ அதை கில்ட் பண்ணி இன்ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சாஃப்ட் போலியோ வேக்சின். தேர்ட் டாக்ஸாய்டு வேக்சின்.